வெல்கம் டு விரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாப்புலரான சீரியஸில் ஒன் ஆஃப் த சீரியஸ் தான் ஸ்ட்ரேஞ்சர் திங். ஸோ இந்த சீரியஸோட சீசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா பிளானு ரிலீஸும் ஆகிருச்சு. இந்த சீசன் 5ல் முதல் வால்யூமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 4 எபிசோடும் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு, நம்மளோட எக்ஸைட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வந்திருக்கா இல்லையாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதில் ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு நம்ம சீசன் 4ல் பார்த்துருந்தோம்னா அந்த எண்டிங்கில் வந்து ஹாக்கிங்ஸ்லேயே ஒரு பெரிய பிளவு நிலநடுக்கெல்லாம் ஏற்பட்டு ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்டிங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே நடக்கலை. அதுலேருந்து சில வருஷங்களுக்கு அப்புறம் தான் இங்கே கதையை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பிளவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி வந்து பிளேட்ஸை போட்டு அடைச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய சம்பவத்துலேருந்து ஹாக்கிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் என்ன தான் ஹாக்கிங்ஸ் மீண்டு வந்துட்டு இருந்தாலும் நம்ம படத்தோட க்ரூஸ், அதாவது கதாநாயகனோட க்ரூஸ் மைக்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி இவங்க எல்லாருமே வந்து விக்னம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் உயிரோடு இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இவங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே போய் அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதா ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. இந்த சைடில் வந்து மிலிட்ரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லவனை தேடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே தெரியாமல் ஒரு மறைமுகமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு பயங்கரமாக ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ட்ரெயின் ஆகிக்கிட்டும் தேடிக்கிட்டும் இருந்தாலும் வில்லன் கதி என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு சீனை ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பங்கமான ஒரு சீனு. ஆக்சுவலி கதை எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஹாலி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெமோகார்கன் வந்து தூக்கிட்டு போவோம். இந்த ஹாலி அப்படிங்கிறது வேறு யாரும் இல்லை. நம்ம மைக்கோட வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு பொண்ணு காமிப்பாங்க. அவங்க அம்மா வந்து எந்த நேரம் ஊட்டிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா. அந்த பொண்ணு இந்த சீசனோட ஸ்டார்டிங்கில் நல்லா வளர்ந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது 5லேருந்து ஒரு 6 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கேப்புக்கு அப்புறம் தான் எங்கள் கதை ஸ்டார்ட் ஆகுது போல். அந்த பொண்ணை எதுக்காக டெமோகார்கன் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத கேள்விக்கு இவங்க பதில் தேடும்போது என்னென்ன விஷயங்கள் தெரிய வருது அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யத்தில் தான் இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பயங்கரமான சீரியஸ். கண்டிப்பாக எனக்கு சீசன் 5 வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா பிடிச்சி போச்சு. அதில் கிளைமேக்ஸ், அதாவது இந்த 4வது எபிசோடோட எண்டிங்கில் ஒரு சீனு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பங்கமான ஒரு சீனுன்னு சொல்லுவேன். நம்ம கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த 4 சீசன்லேயுமே வில் அப்படிங்கிற கேரக்டர் ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டராக இருந்தாலும் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலையோ, இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் எனக்கு அப்பப்போ வரும். ஆனால் இந்த 5வது சீசனில் அதுலேயுமே அந்த 4வது எபிசோடில் ப்ராப்பராக இந்த கேரக்டரை இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. இப்படி இந்த 4 எபிசோட்லேயுமே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டை வச்சு தான் நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதை தாண்டி இந்த வில் கேரக்டரை தாண்டியுமே நிறைய கேரக்டர்ஸ் நல்லாவே ரைட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லணுன்னா எடியோட இழப்பை தாங்க முடியாமல் டஸ்டின் வந்து அப்படி எடியாக மாறுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 வருஷ கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேஞ்சஸை நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஆக்ஷன் கோரியோகிராஃபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குறையே சொல்ல முடியாது. சூப்பராக ஒவ்வொரு ஆக்ஷன் கோரியோகிராஃபிக்கும் சூப்பராகவே யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹாபை வச்சு வரும் ஒரு சில சீன்ஸு. அந்த சீனோட மேக்கிங் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெமோகார்கன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாலியை வந்து தூக்கக்கூடிய சீன் சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனை பட்டையை கிளப்பியிருக்காங்க அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். மொத்தத்தில் நம்ம ஆவலோட எதிர்பார்த்த சீரியஸ் கண்டிப்பாக நம்மளை ஏமாத்தலை. ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான எபிசோடாக தான் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லுவேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோடும் கண்டிப்பாக இதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்து கண்டிப்பாக நகர்த்தி போவாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா இல்லையா, எந்தெந்த எபிசோடு என்னென்ன சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.